சென்னை திரும்பும் மக்களால் திண்டிவனம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிதாசிடம் கேட்கலாம். ஹரிதாஸ், இந்த போக்குவரத்து நெரிசலானது எவ்வளவு மணி நேரமாக உள்ளது? விவரங்கள். பொங்கல் பண்டிகையை கழித்தை விட்டு தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு அதிகமானோர் மீண்டும் திரும்புவதால் திண்டிவனம் அருகே உள்ள சலவாடியில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தமிழகத்தின் தென் மாவட்டத்தை சார்ந்த ஏராளமானோர் சென்னை பகுதிகளில் கல்வி மற்றும் வேலை நிமித்தமாக சென்னையில் பல்வேறு பகுதியில் தங்கி பணி செய்து வருகின்றனர். பொங்கல் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் சென்னைக்கு ஏராளமானோர் திரும்பினர். கார், பேருந்து, இருசக்கர வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பியதால் திண்டிவனம் அருகே உள்ள சலவாதியில் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் நின்று அணிவகுத்து சென்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிப்பு உள்ளார்கள். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார், திண்டிவனம் போலீசார், ரோசனை போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி, திருவண்ணாமலை தென் மாவட்டத்திலிருந்து அதிகமான வாகனங்கள் திண்டிவனம் வழியாக சென்றதால் தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக வாகனங்கள் தெரிந்தன. தகவலுக்கு நன்றி ஹரிதாஸ். சென்னை திரும்பும் மக்களால் புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், இப்போ எவ்வளவு தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்கள் எதிர்கொள்றாங்க? கண்டிப்பாக. அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை வாசிகள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறி தென் மாவட்டத்தில் சென்றாங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை, அப்புறம் தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகை, மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் விடுமுறை என்பது தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த விடுமுறை நேரத்தில் தங்கள் சொந்த ஊரில் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக தென் மாவட்டத்துக்கு சென்ற மக்கள் மீண்டும் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வருவதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 5 நாட்கள் விடுமுறை என்பது இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாளை தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகள், அதே போல அரசு அலுவலகங்கள், தனியார் வழக்கம் போல செயல்படும் என்பதன் காரணமாக மீண்டும் சென்னை திரும்புவதன் காரணமாக தான் சென்னை புறநகர் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மகேந்திர சிட்டி முதல் பாரேரி, அதே போல் சிங்கப்பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியால் பார்க்க முடிகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் 2 சக்கர வாகனம் முதல் 3 சக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார், அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து, வேன் என பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை திரும்புவதன் காரணமாக தான் இந்த நெரிசலானது ஏற்பட்டது. இன்று மாலை முதலே வந்து போக்குவரத்து கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. அனைத்து வாகனங்களுமே சென்னை நோக்கி ஊர்ந்து ஒரு செல்லக்கூடிய நிலைமையான ஏற்பட்டது. இருந்தாலும் கூட தாம்பரம் காவல்துறையும் சரி, அதே போல் போக்குவரத்து போலீசாரும் சரி தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.